நீங்க செய்ய வேண்டிய வேலைகளோட பட்டியல் அதாங்க டு டூ லிஸ்ட் நீண்டுகிட்டே இருக்கா? குறிப்பிட்ட டைம்லைனுக்குள்ள செஞ்சு முடிக்க முடியாத ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கா? முக்கியமான வேலைகள்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு ரகசியம் தான் ஸ்டாய்சிசம். இது ஒரு பழமையான கிரேக்க தத்துவங்க. வாழ்க்கையோட முழுமையான பொருளை உணர்ந்து ஆனந்தமாவும் அர்த்தமுள்ளதாவும் வாழ்றதுக்கு இந்த தத்துவம் ரொம்ப உதவும். இந்த தத்துவம் 5 முக்கியமான விஷயங்களை வலியுறுத்துது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம கட்டுப்பாட்டுல இருக்க விஷயங்களை மட்டுமே கவனத்துல எடுத்துக்கணும். எல்லைய மீறின விஷயங்களை பத்தி அலட்டிக்க கூடாது. தேவையில்லாத பயமும் பதட்டமும் கூடவே கூடாது. 2வது, இந்த நிமிஷத்துல வாழ்றது, அதாவது பிரசன்ட்ல வாழ்றது. ஒன்றா எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறது, இல்லனா கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறது. இதுதானே நம்ம மனசோட இயல்பு. எதை பத்தியும் கவலைப்படாம முழுக்க முழுக்க நிகழ்காலத்துல வாழ்றது. இதத்தான் ஆங்கிலத்துல கூட மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்றாங்க. 3வது, நம்ம வாழ்க்கையோட லட்சியம் எதுவோ அதுக்கான விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்துறது. அதுக்கு இடையூறா இருக்கிற எல்லா விஷயங்களையும் இக்னோர் பண்ணிடுங்க. எது முக்கியமோ அதைத்தான் செய்யணும். 4வது, ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு வாய்ப்பா பாக்குறது. ஒவ்வொரு சேலஞ்சஸும் நம்மள வலிமையானவங்களாவும் திறமையானவங்களாவும் மாத்துங்கிறத உணரணும். கடைசியா, பணம், புகழ், அதிகாரம் எல்லாம் தாண்டி ஆத்மார்த்தமான உறவுகளை சம்பாதிச்சு அர்த்தமுள்ள நிறைவை கொடுக்கிற வாழ்க்கைய வாழ்றது. எது முக்கியமானதோ அதை மட்டுமே செய்யறது, நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்க விஷயங்களை மேம்படுத்துறது, இந்த கணத்துல வாழ்றது, ஆரோக்கியமான பழக்கங்களை உருவாக்குறது. அதாவது உங்களோட மொத்த ஆற்றலையும் நேரத்தையும் சிந்தனையையும் உங்களுக்கு எது முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த தத்துவம். சரி தீபா, எப்பவுமே திருக்குறளை தானே கனெக்ட் பண்ணுவீங்க, இப்ப என்ன புதுசா கிரேக்க தத்துவம் அப்படின்னு கேக்குறீங்களா? விஷயம் இருக்கே. ஸ்டாய்சிசம் அப்படிங்கிற இந்த கிரேக்க தத்துவம் பல வருஷங்களா ஜீனோ ஆஃப் சிட்டியம், மார்க்கஸ் ரேலியஸ், செனாகா, எபிக்டேட்டஸ் அப்படின்னு பல சிந்தனையாளர்கள் விவாதிச்சு உருவாக்கினது. ஆனா அதே காலகட்டத்துல தமிழ்நாட்டுல வாழ்ந்த நம்ம திருவள்ளுவர் இந்த தத்துவத்தை தனி மனுஷரா வெறும் 2 வரியில பசுமரத்தை ஆணி போல சொல்லிட்டாரே. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்க பார்த்திருப்பீங்க, மீனை பிடிக்கிறதுக்காக நீர்நிலைகள்ல ஒத்த கால்ல நிற்கும். நிறைய சின்ன சின்ன மீன்கள் அதோட காலடியில ஓடினாலும் கொக்கு அவசரப்படாது. பெரிய மீன் வர்ற வரைக்கும் ஆடாம அசையாம நிற்கும். பெரிய மீனை பார்த்த உடனே ஒரே நொடியில கொத்தி தூக்கிடும். ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும்னா அதுக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருக்கணும். இந்த சின்ன சின்ன மீன்கள் கொக்கோட காலடியில ஓடுறது போல நம்ம வாழ்க்கையில நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம ஆவலையும் தூண்டும். ஆனா குறிக்கோளை மனசுல நிறுத்தி நேரம் வர வரைக்கும் பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் காத்திருக்கணும். சரியான டைம் வரும்போது தட்டி தூக்கிடணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான அர்த்தம். எது முக்கியமோ எது லட்சியமோ அதை செய்வோம். அந்த பயணத்துல குறுக்க வர்ற எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் உங்களுடைய ஃபேமிலி கிட்டயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவால். நன்றி.